ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KadaiKathais. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ரௌன் சுகரை விட பட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ப்ரௌன் சுகர் 1/4 கப் எடுத்துகிட்டு பட்டர் 1/4 கப்பை விட ஒரு ஸ்பூன் அதிகம் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரேயில் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கீழே. இப்போது இதுதான் கேக் பேஸ். ஆனால் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் இதுதான் கேக்கோட டாப்பாக வரும். இந்த மாதிரி அப்சைட் டவுனாக ஃப்ளிப் பண்ணுறதுனால தான் இந்த கேக்குக்கு அப்சைட் டவுன் கேக் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண பைனாப்பிள்ஸை இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதற்கு நடுவுலலாம் செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி வர்றப்போ அழகாக இருக்கும். அடுத்ததாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு 1/2 கப் தயிருக்கு பதிலாக நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் அல்லது பைனாப்பிள் ஜூஸ் 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலை விட பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்தா கேக் சாப்பிட்றப்போ பைனாப்பிள் ஃப்ளேவரோட டேஸ்டாக இருக்கும். 1/4 கப் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரே மேலே சேர்த்துக்கலாம். $180°C ப்ரீஹீட்டட் அவனில் 30 to 40 minutes பேக் பண்ணி எடுத்தால் நம்மளோட பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கவிழ்த்தி போடணும். அதாவது அப்சைட் டவுனாக திருப்பி போடணும். நாம் அடியில் வச்சுருந்த பைனாப்பிள் ஸ்லைசஸ் எல்லாமே இப்போ டாப்பில் வந்துடும். இந்த கேக்குக்கு செப்பரேட்டாக ஐசிங்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.